இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாங் பேக் ஸ்டீலில் பண்ண விளாண்டோம். இப்போ தான் பார்ட் 3 போடுறோம். ஸோ இந்த பார்ட் 3க்கு ஏன் இவ்வளோ டிலேனா, ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. பேக் ரூம், அதாவது பேக் ரூம்னு ஒரு இருட்டு ரூம் கைஸ். அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரெயின் ராட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஈவிலான சாமி கூட இருக்கும் கைஸ். அந்த சாமியை வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகி பிரெயின் ராட்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ பார்த்தால் இப்படி க்ரீப்பியாக இருக்குல்ல. ஸோ அங்கே பாருங்கள், சாமி வேறு போகிறானுக்கு செம்ம இந்த மாதிரி க்ரீப்பி ஃபீல் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குது கைஸ். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு பேஸ்க்கு போகலாமா இல்லை ஸ்பான் பண்ணி விடலாமா, அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இப்போ தான் நானும் பேக் ரூம் இப்போ தான் விளாட்றேன். சரி, இது அப்படியே விளாண்டுட்டே ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் விளாட்றேன். ஓகே மட்டேயோ கைஸ், செம்மையாக இருக்குது இந்த பேக் ரூம்ஸ் ஈவெண்ட்டு. இதுவும் ஒரு எல்டிஎம் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே தான் ஸ்பானிங் ஏரியா கூட இருக்குது. லைக் 1x1x1 இருக்குல்ல, அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க போல். ஓகே, ஸோ டாக்கோ லக்கி பிளாக் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை போர்ட்டலில் வச்சு டேரெக்டாக பேஸ்க்கு போயிடுமா தெரியலையே. ஓகே, டாக்கோ லக்கி பிளாக் ஆடட் டு த ஸ்பான் போர்ட்டல். இதில் போட்டால் ஸ்பான் ஆகும். டே நான் வாங்கணும்டா அதை. கைஸ் பார்த்து போச்சு. வீடியோ ஆரம்பித்தோடனே 7:30 ஆரம்பிச்சிச்சு. நான் கஷ்டப்பட்டு ஸ்பான் பண்ணது அவன் வாங்க போகிறான் கைஸ். ஐயோ, இந்த செடென்ட்ரி வேறு கைஸ். சீக்கிரமாக போய் வாங்கணும். பாருங்கள், எஃபெக்டோடு வருது. மரியாதையாக போயிரு. ஐயோ, அடிக்கிறான். போச்சு. ஸோ நான் விளையாடும் போது அவ்வளோ நாய்ஸியாக இருந்தது இந்த மெடூசா அது இதுன்ட்டு. மரியாதையாக போயிரு, அது என்னோடது. ஓடிடு. அப்பாடா, இந்த மைக்ரோஃபோன் செம்மையாக இருக்குது கைஸ். உண்மையாலுமே மெடூசா பண்ணிடலாம் சீக்கிரம். அது ஏன் பேஸ்க்கு போகிறத விட்டுட்டு எங்கெங்கேயோ போகுது. ஸோ நம்ம கிளாக் போட்டுக்கலாம். அது என்னோடய லக்கி பிளாக், யாரும் வாங்கக்கூடாது. அப்படியே தான் டேயோ, இந்த ஆதி எவனோ வந்து வாங்கிட்டே இருக்கான். மெடூசா வேறு பண்ணி விட்டான். ஆஹா, அவன் பேஸுக்கு போதே. ப்ளீஸ் வேணாம். ஓகே அப்பாடா, வாங்கியாச்சு. மரியாதையாக போயிரு. போயிரு, அது என்னோடய லக்கி பிளாக்கு. அப்பாடா, மெதுசா வேஸ்ட்டாக போச்சு கேஸ். அது என்னோடய லக்கி பிளாக்டா, போயிரு. அப்பாடா. ஓகே, செடென்ட்ரி பிளேஸ் போச்சு. அவன் செடென்ட்ரி அடிச்சு விட்டுருச்சு. என்ன கைஸ், நியாயமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், அவன் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறான். ஓகே, ஸோ பேஸ் திறக்க போதா இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம எந்த பிரினட்டும் ஸ்பான் பண்ண வேணாம், ஜஸ்ட் போய் பார்க்கலாம். பிகாஸ் இன்னும் 40 செகண்ட்ஸ் போல் பேஸ் திறக்க போகுது. ஓகே, ஸோ உள்ளே போகலாம். அப்படி க்ரீபி ஃபீலோடு இருக்குது. இங்கே ஒன்லி பிரெயின் ராட் காட் சீக்ரெட்ஸ் அண்ட் லக்கி பிளாக் மட்டும்தான் இருக்குது கைஸ், விச் இஸ் குட்டு. இந்த மித்திக் கைஸ், இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பைடர் சாமி. நான் பக்கத்துலேயே போகல. ஐயோ கைஸ், பார்த்தா செம்ம க்ரீப்பியாக இருக்கான். கொன்னுட்டானா? அடப்பாவி கைஸ், எதுவுமே பண்ணல. எந்த பிரெயின் ராட்ஸ் கூட தூக்கவே இல்லை, கொன்னுட்டான். யார் அவன்? ப்ரோக்கன் என்கிட்ட மரியாதையாக போயிரு. நீ தானே என்கிட்ட வாங்க விடாமல் பண்ண. எஸ், பார்த்தீங்களா, நம்மளை வாங்க விடாமல் பண்ணிவிட்டு ப்ரோக்கன் என்கிட்ட பிரெயின் ராட்டுன்னு வேறு தில்லாக வந்து கேட்குறான். ஸோ அந்த மொக்கை கீழே ஒரு சில மொக்கை பிரெயின் ராட்ஸ் வச்சுருக்கல, அந்த மித்திக்கா அப்புறம் லெஜெண்ட்ரிலாம், அது வந்துட்டு சைபர் கிராஃப்ட் ஒரு மிஷின் வந்திருக்கு கைஸ். அந்த சைபர் கிராஃப்டில் கிராஃப்ட் பண்ணலாமேன்னு வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த பிரெயின் ராட்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்குது, கிராஃப்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு சில பிரெயின் ராட்லாம் வேணும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் கிராஃப்ட் பண்ணுறேன். அதையும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட்மின் லக்கி பிளாக் எடுத்துகிட்டு போகிறோம். அது என்ன வாங்க விடுங்கடா. ஓகே, ஆளாக நம்ம போய் நின்றுணும் சீக்கிரமாக. செடென்ட்ரி நம்மளுக்கு இந்த பூப் வேறு கிடச்சிருக்கு கைஸ் இந்த ரீபர்த்தில். அவனும் இன்விசிபிலிட்டி கிளாக் போட்டான். லக்கி பிளாக்கு, நீ ஏன் பேசிக்கு தான் போகிற, வேறு எங்கேயா போனேன் அப்புறம் பார்த்துக்கோ. வருது கைஸ். வாங்கிட்டேன். ஸோ இப்போ யாராவது வந்தால் மெடூசா பண்ணிடலாம். நம்மக்கிட்ட மெடூசா ரீலோடடாக தான் இருக்குது. ஓகே, என் பேஸுக்கு தான் போகுது. அப்படியே என் பேஸுக்கே எவனோ வாங்கிட்டான். அடிச்சிட்டான். கம் ஸ்லாப் வச்சு அடிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம நெக்ஸ்ட்டு ரீபர்த் பண்ணால் நம்மளுக்கும் இது கிடச்சிடும். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம ரீபர்த் பண்ணோம். 40 ட்ரில்லியன் வேணும்னு இருக்காங்க. ஐயோ, எனக்கு இங்கே வேறு இந்த சந்துக்குள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். பாவம் கைஸ், நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுலாம் இவனுங்க எடுத்துக்கிறானுங்க. போச்சுடாடே, இந்த லக்கி பிளாக்கும் நம்மளுக்கு இல்லை. நம்ம ரொம்ப அன்லக்கி கைஸ். நம்ம பேஸ் கடைசிக்கு போயிடுச்சு. இப்படியா நடக்கும் லக்கி பிளாக்கு? ஐயோ, ஏன்லாம் இப்படி பண்ணுறீங்க? வேஸ்ட்டாக போகுது கைஸ். நம்மளோட வெப்பன்ஸோட ரீலோடிங் டைமெல்லாம் நம்ம வாங்குகிறோம், வேஸ்ட்டாக போயிடுது. ஓகே, வாங்கியாச்சு. பேஸுக்கு போயிரு. இன்னொருத்தன் யார் அங்கே இருந்து வரான்? கடவுளே, நம்ம இங்கே ஒரு பூப்பை போட்டுடலாம். லக்கி பிளாக் இந்த நடுவில் போகிற பிரெயின் ராட்ஸ் வேறு இப்படி
போச்சு கேஸ் போட்டு வெறித்தனமாக அடிக்கிறாங்க. அது ஏன் லக்கி பிளாக்குடா, ஏன்டா இப்படி? போச்சு 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 வாங்கிட்டான். 4வது ரீபத்தில் இருந்துட்டு அவன் ஒரு லக்கி பிளாக் வாங்கிட்டான் கைஸ். கொடுமையாக இருக்குது கைஸ். சரி நம்ம பேஸ் முதல்ல போய் லாக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஜஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்கள் யாருக்காவது வந்துட்டு பார்ட் 4 ஸ்டீல் பிரிண்ட் அவுட் வேணும்னா இதோட வியூ டார்கெட் வந்துட்டு நான் 200 வைக்கிறேன். ஸோ அந்த வியூ டார்கெட் முடிஞ்சால் நான் பார்ட் 4 போடுறேன். தென் ஹங்க்ரி வார்ம் டவர் ஃபார் பிரெயின் ராட்ஸ் இருக்குல்ல, நான் அதுவும் கூடிய சீக்கிரமே பார்ட் 2 போடுறேன். நான் வியூ டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு கைஸ். சைபர் கார்கர்கூர் 3.5 million per second. அண்ட் தென் உங்கள் யாருக்கா பிரெயின் ராட்ஸ் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. ஐ எம் ரியலி ப்ரோக், என்கிட்ட எந்த பிரெண்டுமே உருப்படியாக இல்லை. ஸோ ட்ரேடிங் பண்ணனா கூட சொல்லுங்கள். என்கிட்ட பனிமணி சகோரா அதில் தான் என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரெயின் ராட்ஸ். ஐயோ ஸ்லைஸ் படிசமே போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீப்பியாக துரத்திட்டு வந்தான்ட்டு. ஸ்பைடர் சாமி தான். ஸோ இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் என் பேஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீழ் ஃப்ளோர் எல்லாமே டம்மியாக தான் வச்சுருப்பேன். மேலே கோகோ ஃபேண்டோ என் கசினோட ரீபத்துக்காக. ஸோ அந்த நுபினி எதுக்குன்னா, அந்த நுபினி ரொம்ப ரேர் கைஸ். அந்த சாக்லேட் ரேட் இப்போ கேம் விட்டே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர் சஹூர் 2 வச்சுருக்கேன். ஒன்று கோல்டு, ஒன்று டைமண்ட். அப்புறம் பனி சஹூர். லாஸ்ட் நுபினிஸ் எதுக்கு மேலே வச்சுருக்கேன்னா, அது ஆக்சுவலி நான் சைபர் கிராஃப்டில் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் லாஸ் நூபிடிஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன்னா, ஸோ அப்போ லாஸ் நூபிடிஸ்க்கு நிறைய பேர் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால நான் லாஸ் நூபிடிஸாக மேலே தூக்கிட்டு போய் வச்சிட்டேன். இப்போ நான் டோ சஹூர் தான் தூக்குறேன். அப்படியே ஏஃப்கேவா. ஸோ வந்துட்டான்டா, ஏன்டா இப்படி எனக்குன்னே வரீங்க கடவுளே. ஸோ கடவுளே. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு போய் உள்ளேருந்து ஒரு பிரெயின் ராட்டை முதல்ல எடுக்கலாங்க. சம்திங் குட் எனக்கு தான் வேணும். ஸோ நம்மளோட க்ளோனையும் இங்கே போட்டுடலாம். ஸோ நம்ம வேணுன்னா கூட வந்துக்கலாம். மறுபடியும் க்ளோன் ஸ்விட்ச் பண்ணி ஓட தேவையில்ல. ஊரின் ஆஹா, இங்கே கார்கர்கூர். சாமி சார் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? இந்த சாமி வேறு இங்கேயே நிற்கிறாங்க. போயிட்டான் மடமடன்னு எடுக்கிறோம் போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்பான் பண்ணி விட வேணாங்க. எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஒருத்தன் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பானே பண்ணி விட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் வம்பு. ஸ்பான் பண்ணி விடுவோம். எடுத்துகிட்டு போகிற ஆப்ஷன் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். யாராவது நம்மளை அடித்து மறுபடியும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்து ஸ்பானே பண்ணி விட்டுடலாம். ஆஹா, இப்போ இது வேறு வாங்குறது தாங்க பெரிய விஷயமே. வருது ப்ளீஸ் கார்கர்கூர் என் பேஸுக்கு போ. ஜம்ப் ஆகி எவ்வளோ க்யூட்டாக போகுதுல. அதுவும் சைபர் மியூட்டேஷனோட இந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. கம் ஸ்லாப் எடுத்துட்டான்டா, போச்சுடா. அவன் அந்த ஸ்லாப்பை எடுத்தாலே நம்ம கதையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். பிகாஸ் அந்த ஸ்லாப் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளீஸ் வாங்கிடு. டிஸ்கோ பாலை போட்டு விட்டுருலாங்க. அதுதான் என்கிட்ட ஒரு நான் சொன்னேன்னா இல்லையா, அவள் தான். இப்போ நம்மளை வந்துட்டு நான் ரீசெட் மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே வழி. போச்சு. ஆஹா, நம்ம பேஸ் பக்கத்து பேஸ் தான். ஸோ வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு வேறு காட்டுது கைஸ், ரொம்ப இதாக. இப்போ வாங்கடா, நான் மெடுசா பண்ணி விடுறேன் உங்களை. எவனாக இருந்தாலும் வாங்கடா. ஐயோ வந்துட்டான். நான் சும்மா பேச்சுக்கு சொன்னால் உண்மையாலுமே வந்துட்டாங்க கைஸ். போச்சுடா. ஸோ இவன்கிட்ட போயிடுச்சு. கடவுளே. நம்ம நெக்ஸ்ட் இன்னொருக்கா போகலாம் கைஸ். பிகாஸ் நம்ம லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கார்கர்கூராடா. ஆஹா, டேக்கோ லக்கி பிளாக்கை எடுத்துகிட்டு கைஸ் அவன் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ எடுத்துகிட்டும் போக முடியும்னு நினைக்கிறேன். இவனை அடித்து பார்ப்போமா? என்னையா நீ இவனை அடித்து பார்ப்போம். ஸோ அவன் ஓகே, எனக்கு இப்போ புரியுது. அவங்க எடுத்துகிட்டு வந்தால் அது கீழே விழுந்துடும் போல். ஓகே, இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். எடுக்கலாமா? நம்ம எதுக்கு மற்றவங்க சரி ட்ரை அவனை எடுத்துட்டான். எதுக்கு நம்ம போய் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். நம்ம சொந்தமாக சம்பாரித்து சொந்தமாக எடுத்துக்கலாம். அவன் காசில் எதுக்கு நம்ம எடுக்கணும்? ஓகே, ஸோ இது என்ன சாமின்னு எனக்கு தெரில. அதுதான் க்ரீப்பியாக இருக்குது. இந்த சாமி எதுக்கு வரான்னு கூட தெரியும். லெட்ஸ் கோ. இன்னொரு கார்கர்கூர் சைபர் ஐயோ எடுக்க வர மாட்டிங்களா? ஸோ நம்ம இதான் நம்மளோட 3rd சைபர் கார்கர்கூர் பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணலான்னா ஒரு பிளானோட வச்சுருக்கேன் கைஸ். ஸோ நம்ம பேஸ் பின்னாடி எல்லா பேஸ் பின்னாடியும் பூந்து யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம பேஸ்க்கு போயிடலான் இருக்கேன். ஸோ ஸ்பான் பண்ணி விட்டா தானே பிரச்சனை. முதல்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. குதிச்சு ஓடிட வேண்டியதான். ஸோ இதுதான் என் பிளானு. சொல்லி வாய முடியல. 7:30 வந்துருச்சு கைஸ். நிம்மதியான ஒரு பிரெயின் ராட் தான் எடுக்க விடுங்களேன். ஆனால் ஒரு பிரெயின் ராட் கூட எடுக்கல தான். இந்த ஈவெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து குதிச்சு போயிட வேண்டியதான். அடித்தானா அப்புறம் மறுபடியும் தூக்குற வேலை இருக்கும்.
ஓகே ஸோ போச்சு. இது யாரா? இது வேறு யாரோ கைஸ், அவன் கிடையாது. போச்சு. ஐயோ என் பேஸ் வேறு இங்கே பக்கத்துலேயே இருக்கா. ஓ இல்லை இல்லை, ஓகே கைஸ், அவன் பேஸ் நம்மளுக்கு எதிர்க்க பேஸ் தான். ஸோ நம்ம அவன் போகிறதுக்குள்ளே நம்ம இவனை அடிச்சிடலாம். மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறா, மெடுசா பண்ணுறா, ஈஸி கைஸ், தூக்கிடலாம் கைஸ். ஓகே. ஐயோ பேஸ் திறந்துருச்சு. இருங்க கைஸ், நம்ம பேஸை லாக் பண்ணிக்கலாம். பிகாஸ் பேஸில் நிறைய வேல்யூபிள் பிரெண்டர்ஸ் கூட நான் வச்சுருக்கேன். ஸோ அவன் என் பக்கத்து பேஸ் தான் கைஸ். அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள நான் அவனை கண்டிப்பாக அடிச்சிருவேன். டிஸ்கோ பால் இருக்க பயமே. ஓகே தூக்கியாச்சு. அவன் பேசும் திறந்துக்குச்சு, அதனால அவன் போயிட்டான். போச்சுடா, வந்துட்டான்டா. நம்ம மைக்ரோஃபோன் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஏன்னா ரீலோடிங் டைம் இருந்தால் கூட அது அவங்கள கீழே தள்ளி ரொம்ப நேரம் கீழே ஸ்டன் ஆக்கிடுது. லெட்ஸ் கோ. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு கார்கர் கூர் கிடச்சிருக்காது. ஓகே ஸோ நான் அந்த கார்கர் கூரை மேலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எதாவது பிரெயின் ராட் எடுக்க போவோம். அவன் ஒருத்தன் டாக்கோ லக்கி பிளாக் எடுத்துகிட்டு போகிறான். சரி விடுங்க, உடன்லாம் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க போல். ஓகே நெக்ஸ்ட்டு தான் புது பிரெண்ட் கைஸ், புது பிரெண்ட் ராட் ரோபோகிராஃபிட்டோ. ஸோ நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் பார்த்தேங்க. இந்த ரோபோகிராஃபிட்டோ வந்துட்டு நியூ பிரெயின் ராட் போல். ஸோ நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பட் ஈவன் தோ இட் இஸ் அ பிரெயின் ராட் காட் தான், ஆனால் பார்க்க அழகாகவும் புதுசாகவும் இருக்குல்ல. ஸோ மேபி ரேராக கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரெயின் ராட் எடுத்துகிட்டு நம்ம வீடியோ வேணால் முடிச்சுக்கலாம். பிகாஸ் வீடியோ எடுத்த பேருக்காவது ஒரு 2 பிரெயின் ராட் எடுக்கணும். ஸோ யாரோ போச்சு, வந்துட்டான் அந்த 7. ஆஹா போச்சு, 2 பேர் வந்திருக்கானுங்க. நம்மளும் மெடுசா பண்ணிடலாம். ஒரு பிரெயின் ராட் கூட நான் அடி வாங்காமல் எடுக்கலை. போச்சு, வெப்சிங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுறானுங்க, என்னென்னமோ போடுறானுங்க. நான் என்னோடய செடன்ட்ரியும் பூப்பும் அடிக்கிறானுங்களே கடவுளே. எப்படியும் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். கஷ்டப்பட்டு நான் எடுத்துகிட்டு வந்தது கைஸ், வாய்ப்பே இல்லை. என்னால் இதை விட முடியாது கைஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே ஓகே, ஓடு ஓடு ஓடு. ஆஹா, இந்த சைபர் ஈவெண்ட்டில் வேறு இந்த பெரிய தூணாக வச்சுருக்கானுங்க, அதில் போய் இடிக்கிறேன்டா. ஐயோ கைஸ் கொஞ்சம் இதை ஒன்று எடுத்துக்கிறேன்டா, அதுக்கப்புறம் நான் கேமே லீவ் பண்ணிடுறேன்டா. தயவுசெய்து கடவுளே, இந்த ஒரு பிரெயின் ராட்டை நான் எடுக்க விட ஏன்டா எல்லாம் இப்படி பண்ணுறீங்க? ஓகே ஸோ மெடுசா பண்ணியாச்சு. சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். இந்த பி வேறு ஒன்று ஆப்போசிட் சைடில் நம்மளை ஓட வைக்குது. ஸோ அவன் நம்மளை வேறு துரத்திக்கிட்டே வரானா இல்லை நின்றுட்டானான்னு தெரியல. பிகாஸ் நான் சவுண்டை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன், ரெக்கார்டிங்கில் கேட்கக்கூடாதுன்ட்டு. வந்துட்டோம். லெட்ஸ் கோ. நம்ம ரோபோகிராஃபிட்டோவை எடுத்தாச்சு கைஸ். ஃபைனலி நம்ம ஒரு பிரெயின் ராட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பிரெயின் ராட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேம் பிளே உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன கேம் பிளே போடலாம். அண்ட் தென் இந்த கேமோட வியூ டார்கெட் 150 கேஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.